ஒரு கிராமத்துல ஒரு பாழடைஞ்ச வீடு இருந்தது. அதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு கண்ணாடியில ஒரு சூனியக்காரி இருக்கிறதா ஊர் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க. அந்த ஊர்ல ராமசாமின்னு ஒரு பழ வியாபாரி இருந்தான். அவன் பெரிய பேராசக்காரன். அவனோட தோட்டத்துல ராணின்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஏ ராணி, இன்னைக்கு என்ன இவ்வளவு லேட்டா வேலைக்கு வந்திருக்க? தினமும் உன்னோட இதே ரோதனையா போச்சு. இதையெல்லாம் உன் சம்பளத்துல கழிச்சிருவேன் பாத்துக்கோ. ஐயா, தயவு செஞ்சு அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. எங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு மருந்து வாங்கத்தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். இனிமே இந்த மாதிரி நடக்காதேயா. உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண? சம்பளத்துல இருந்து கண்டிப்பா கழிப்பேன். நான் என்ன சமூக சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. நீங்க சம்பளத்தை குறைச்சிட்டா நான் எங்க அம்மாவையும் தம்பியையும் எப்படி பாத்துக்கிறது? ராமசாமி அவன் தோட்டத்துல வேலை செய்யற எல்லாரையும் செம்மையா வேலை வாங்கி கொடுமைப்படுத்துவான். அன்னைக்கு சாயங்காலம் அவன் ராணிய கூப்பிட்டு, ஏய் ராணி, இங்க வா. இந்த பழக்கூடைய தூக்கிட்டு போய் பக்கத்து கிராமத்துல இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற வியாபாரி கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வா. ஐயா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்ல அம்மாவும் தம்பியும் தனியா இருக்காங்க. நான் வீட்டுக்கு போகணும். நீங்க இத வேற யாரையாவது வச்சு பண்ணிக்கங்க ஐயா. நான் சொல்றது விளங்கலையா உனக்கு? இப்ப போனா போகணும், இல்லன்னா நாளைக்கு உனக்கு இங்க வேலை இல்ல. புரியுதா? இல்லையா, இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மார்க்கெட்டுக்கு போனா வரும்போது நடுராத்திரி ஆயிரும். உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்ல இருந்து வர்ற வழியில தான் அந்த பாழா போன பாழடைஞ்ச வீடு வேற இருக்கு. ஹே சோம்பேறி கழுத, வேலை செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? வழியில அந்த பாழடைஞ்ச வீடு இருந்தா உனக்கு என்ன? அந்த வீட்ல ஒரு சூனியக்காரி இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா ஐயா? யாருமே ராத்திரி நேரத்துல தைரியமா அந்த வழியில போக மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கிறுக்குத்தனத்தை எல்லாம் நான் நம்ப மாட்டேன். வாயை மூடிக்கிட்டு இந்த பழக்கொடிய தூக்கிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போற வழிய பாரு. வேற வழி இல்லாம ராணி கிளம்புறா. ஐயோ, இன்னைக்கு நான் செத்தேன். இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறணும்? கடவுளே, நீதான் பையனை காப்பாத்தணும். ரொம்ப நேரம் நடந்து நடந்து ராணி பக்கத்து ஊருக்கு வரா. அதுக்குள்ள ராத்திரி ஆயிடுது. அட படுபாவி, எப்படியெல்லாம் என்ன கொடுமைப்படுத்துறான். இவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாத்தான் போவான். அதுக்கப்புறம் ராணி அந்த பழக்கூடைய அந்த ஊர் வியாபாரி கிட்ட கொடுத்துட்டு திரும்பி அவளோட ஊருக்கு கிளம்புறா. அவ காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது நாய் நரி எல்லாம் ஊளையிடுற சத்தம் கேக்குது. கடவுளே, ராத்திரி ஆயிடுச்சு. இப்படி காட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டனே. ஒண்ணு பாழடைஞ்ச வீட்டுல இருக்கிற சூனியக்காரி என்ன கொன்னுருவா, இல்லன்னா இந்த காட்டுல இருக்கிற மிருகங்க என்ன கொன்னுரும். ஆக மொத்தம் இன்னைக்கு எனக்கு சங்கதே. கடவுளே, நீதான்ப்பா இன்னைக்கு என்ன காப்பாத்தணும். ராணி அப்படியே போயிட்டு இருந்தப்போ அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு பக்கத்துல வந்துடுறா. கண்ணாடியில இருந்த சூனியக்காரிக்கு அவ வர்ற சத்தம் கேட்டுருது. ஏதோ ஒரு ஆடு கசாப்பு கடைக்கே வருது. இன்னைக்கு நான் இவளை எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள வரவழைச்சு இந்த கண்ணாடியில இருந்து தப்பிச்சு போகத்தான் போறேன். அந்த சூனியக்காரிக்கு நிறைய சக்தி இருந்தது. அதை வச்சு ராணி காட்டு மிருகத்துக்கு ரொம்ப பயப்படுறவன்னு தெரிஞ்சுக்கிறா. இவளை எப்படி வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்னு தெரிஞ்சு போச்சு. ராணி அந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்ததும் அந்த சூனியக்காரி அவளோட சக்திய வச்சு ஏதேதோ மிருகத்தோட சத்தமெல்லாம் கேக்குற மாதிரி செய்யறா. அந்த பயங்கர சத்தத்தை எல்லாம் கேட்ட ராணிக்கு அந்த மிருகங்கள் எல்லாம் அவ பக்கத்துல வர்ற மாதிரியே இருக்கு. அதனால அவ ரொம்ப பயந்து போறா. ஐயோ, எல்லா மிருகங்களும் என்ன கொல்ல வர்ற மாதிரியே இருக்கே. ஐயோ, நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த மிருகங்க என்ன கடிச்சு கொதறிரும் போல இருக்கே. நான் எங்க போய் எப்படி தப்பிக்க போறேன்னு புரியலையே. அவ என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓடுறப்போ முன்னாடி இருந்த அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள போயிடுறா. அவ உள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த வீட்டோட கதவு தானாவே மூடிக்குது. ராணிக்கு மயக்கமா வருது. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேனே. மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துன கதையா ஆயிடுச்சே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி வந்திருக்கா. இன்னைக்கு இந்த கண்ணாடியில இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிரும். அந்த வீடே ஒரே அமைதியா இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு அந்த சூனியக்காரி இருக்கிற ரூம்ல இருந்து பளிச்சுன்னு வெளிச்சம் வருது. ஐயோ, இந்த வீட்ல இருக்கிற சூனியக்காரிக்கு நான் உள்ள வந்தது தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன அவ உயிரோட விட மாட்டா.
இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா. அப்புறம் சூனியக்காரி ரொம்ப அமைதியா அன்பா ராணிய அந்த கண்ணாடி இருக்கிற ரூமுக்கு கூப்பிடுறா. ஓ ராணி, ராணி கண்ணு, இங்க வாம்மா, உள்ள கொஞ்சம் வாம்மா. இங்க யாருமே வர்றதில்ல. உன்னை என் கண்ணால பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ அக்கா, நான் தெரியாம இங்க வந்துட்டேன். வெளியே காட்டு நாய்ங்கெல்லாம் துரத்திக்கிட்டு வந்ததால நான் உள்ள நுழைஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன வெட்டுருங்க அக்கா. நீயா உள்ள வரையா, இல்ல உன்னை 2 துண்டா வெட்டி அந்த நாய்களுக்கே வாட்டுறவா? ராணி இத கேட்டு பயந்து போய் மெதுவா உள்ள போறா. சூனியக்காரி அக்கா, உங்களுக்காக நான் உள்ள வரேன். ஆனா நீங்க என்ன கொல்ல மாட்டீங்கல்ல? நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், நீ இந்த ரூமுக்குள்ள வாம்மா. ராணி அந்த ரூமுக்குள்ள போகும்போது என்னென்னமோ சத்தம் எல்லாம் கேக்குது. இருந்தாலும் அவ உள்ள போயிடுறா. ராணி உள்ள போனதும் அங்க இருந்த கண்ணாடி அப்படியே பளிச்சுன்னு மின்னுது. அப்புறம் அந்த சூனியக்காரி ராணிய மயக்கிற மாதிரியே பேசுறா. வாம்மா ராணி, வந்து இந்த கண்ணாடிய பாரு, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இத கேட்ட ராணி ஒரு மயக்க நிலைக்கு போயிடுறா. அவ சொன்னதை நம்பி கண்ணாடி பக்கத்துல போறா. ராணி கண்ணாடிக்கு முன்னாடி போனதும் அந்த சூனியக்காரி கண்ணாடியிலிருந்து விடுதலையாகி ராணிக்குள்ள பூந்துக்கிறா. ராணியோட கண்ணெல்லாம் செவப்பாயிடுது. அவ பெருசா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா நான் விடுதலை ஆயிட்டேன். இனிமே இந்த உலகத்தையே ஆட்டி வைக்க போறேன். அப்புறம் ராணி அங்கிருந்து கிளம்பி அவளோட கிராமத்துக்கு வந்து அவளோட வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள், வாம்மா மகாராணி, திரும்பவும் லேட்டா வந்திருக்க. இன்னைக்கு என்ன கதை கட்ட போற? சொல்லு. பதில் சொல்ல போறியா, இல்ல பேய் மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்க போறியா? இத கேட்டதும் ராணிக்குள்ள இருந்த சூனியக்காரிக்கு கோபம் வந்துருது. உடனே அவ சூனியக்காரியா மாறிடுறா. அத பார்த்த எல்லாரும் அப்படியே பீதியில உறைஞ்சு நிக்கிறாங்க. ராமசாமிக்கு பேச்சே வரல. யாரு நீ? ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணல, என்ன மன்னிச்சிரு. நீ என்ன கோபப்படுத்திட்ட. உன்னை நான் சும்மா விட போறதில்ல. உன் திமிர அடக்கத்தான் போறேன். அப்புறம் அந்த சூனியக்காரி ராமசாமிய மரத்துல தலைகீழ தொங்க விட்டுறா. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ராமசாமியோட மனைவி புஷ்பாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. அவளோட கண்ணையே அவளால நம்ப முடியல. அப்புறம் புஷ்பா ராமசாமியை காப்பாத்துறதுக்கு வேகமா போறா. ஆனா அவளோட ஃப்ரெண்டு மது அவளை தடுத்து, இங்க பாரு புஷ்பா, அவ ஒரு சூனியக்காரி, நீ போய் அவகிட்ட மாட்டிக்காத. நாம புத்திசாலித்தனமா இல்லைன்னா அவ உன்னையும் தலைகீழா தொங்க விட்டுருவா. ஆமா மது, நீ சொல்றது சரிதான். ஆனா நம்ம ஒண்ணுமே செய்யாம இருக்க முடியாதுல்ல. இவ அந்த பாழடைஞ்ச வீட்டு கண்ணாடியில இருக்கிற சூனியக்காரின்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. ராணிய எப்படியோ பிடிச்சுக்கிட்டா. இவ அந்த கண்ணாடிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தா. ஒருவேளை ராணி அந்த கண்ணாடிய பார்த்தப்ப அந்த சூனியக்காரி அவளை பிடிச்சுக்கிட்டா போல இருக்கு. நாம அந்த கண்ணாடிய எப்படியாவது எடுத்துக்கிட்டு வரணும். அப்பதான் உன் புருஷனை காப்பாத்த முடியும். அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த கண்ணாடியை எடுக்கிறதுக்காக போறாங்க. ஏ ராமசாமி, இத்தனை நாள் என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு நான் உன்னை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட போறேன். ஐயோ ஆத்தா, நான் திருந்திட்டேன், என்ன மன்னிச்சிரு, என்ன விட்டுரு. அதுக்குள்ள மதுவும் புஷ்பாவும் அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு அங்க வந்துடுறாங்க. அப்போ மதுவுக்கு ஒரு ஐடியா தோணுது. சூனியக்காரி அக்கா, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இந்த ராமசாமிய சாப்பிட்டா அவனை மாதிரி அசிங்கமா ஆயிருவீங்க. நான் அழகா இருக்கேனா? நான் கண்ணாடிய பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. ஆமா, நாங்க சொல்றத நம்பலன்னா நீங்களே பாருங்க. சூனியக்காரி கண்ணாடிய பார்த்ததும் மறுபடியும் அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறா. ராணி ஒரு வழியா அவ பிடியிலிருந்து தப்பிச்சிடுறா. என்னையா ஏமாத்துனீங்க? உங்க யாரையும் விட மாட்டேன், யாரையும் விடவே மாட்டேன்.